Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming Minecraft Survival Series Season 1 Episode 7 தான் இது. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் அங்கே நம்ம நேற்று பார்த்தோமே அந்த 3 டைமண்டையும் எடுக்க பார்க்கலாம். அந்த 3 டைமண்டையும் எடுத்துகிட்டு அந்த வார்டன் கிட்டேருந்து தப்பிச்சு வர்றது தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல போய் அந்த டைமண்ட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ அங்கே 2 வார்டன் இருந்ததில்ல, அந்த 2 வார்டன் இப்பயும் இருந்ததுன்னா பிரச்சனை. டீஸ்பேனாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம போய் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேவுக்கு தான் போய் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகிக்கலாமா? வெயிட் அ செகண்ட். மைனிங் பண்ண பிக்காக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அது பேர் என்னது, ஒப்சீனியன். அது வந்து அங்கே லாவா இருந்ததுனால லாவா மேலே தண்ணியை ஊற்றி எபிசோட் 8 வந்து நம்ம ஒப்சீனியன் எடுக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார் சடனாக தூய தமிழில் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படி தான். தூய தமிழ் இது வாயில் அப்படியே நடனம் ஆடும் கொஞ்ச நேரத்தில். சரி ஓகே போகலாம். அப்படி டைவர்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி போய் அந்த 3த்தையும் எடுத்தால் தான், ஏன்னா டைமண்ட் பிக்கக்ஸ் வச்சு தான் நம்மளால் ஒப்சீனியன் எடுக்க முடியும். அதனால தான் டைமண்ட் பிக்கக்ஸ் வேணும்னா அப்போ அந்த 3 டைமண்ட் நம்ம போய் எடுத்தாகணும். சரி, பேசிக்கான பொருளை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த செஸ்ட் எதுக்கு நான் வந்து மேக் பண்ணுறேன்னா, இதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எப்படியோ வார்டன் ஏதாவது ஸ்பேன் ஆகிட்டானா அப்புறம் நமக்கு பிரச்சனை. ஸ்பேன் ஆகிட்டா அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், நம்மளை போய் கொலை பண்ணுவான். நம்மளை கொலை பண்ணுற நேரத்தில் நம்ம மேலே அந்த திங்ஸில் ஏதாவது செதற நேரத்தில் எங்கேயாவது போய் வீந்துருச்சுன்னா போன தடவை விட்ட அயன் பிகாக்ஸ் மாதிரி அதுவும் போக வேண்டியதுதான். அதனால் கீழே இந்த செஸ்ட்டை போட்டுட்டு நம்ம அந்த 3 டைமண்டையும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு யாரும் ஸ்பேன் ஆகலை ஓகேன்ற டைமிங்கில் நம்ம அந்த லாவா எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடலாம். இதுதான் இப்போ நான் போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான். ஓகே, இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, வாட்டர் பக்கெட் கூட இல்லாத நிலைமைக்கு வந்துட்டேன். செகண்ட் வீடியோலேயே அந்த செகண்டாக தேடான்னு தெரில, சில்வருக்கு மாதிரி இருந்தோம். கிடச்ச சில்வர் எல்லாத்தையும் பலி கொடுத்து இப்போ வெறும் 3 சில்வர் தான் பின்னாடி பேக்கப்புக்கு இருக்குது. பார்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. போக போக அப்கிரேட் ஆகணும்ல. நம்ம வேணால் அப்படியே டைமண்ட் அதிகமாக கிடச்சா டைமண்ட் சூட்டுக்கே மாறிடலாம்ல. டைமண்ட் ஆர்மர், ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு நம்ம மாறத்துக்கு எப்படியோ கொஞ்சம் நாட்களாக தான் செய்யும். சில்வர்லேயே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சில்வர் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம கம்முன்னெலாம் இருந்துடக்கூடாது. டைமண்ட் ஆர்மருக்கு கூட மாற முடியும். இல்லை எவ்வளோ சில்வர் வேணாலும் இன்னும் கூட கிடைக்கலாம். தேடி போகலாம். என்ட்ரு ஆகிட்டேன். அன்றைக்கி போல் அந்த 2 வார்டன்ட்டும் இருந்தானுங்கன்னா நமக்கு சம்பவம் தான், அது தெரியும் எனக்கு. வேணால் தப்பிச்சு ஓடுறதுன்னா நான் ஈஸியாக ஓடிடுவேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு. ஆனால் தப்பிச்சு ஓடுறதுனா ஈஸியாக ஓடிடுவேன். அவன் கூட நின்று சண்டை போடணுன்னா தான் அது கொஞ்சம் பிரச்சனை. இல்லைனா ஏரோ இருந்ததுன்னா ஏரோ பயன்படுத்தி நம்ம வில்லு விட்டே அவனை கொலை பண்ணலாம். இதோ இங்கே இருக்குது. ஓகே, இது ரெடி. எப்போ பார்க்க போதே பலன்னு இருக்கே. இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். சாரி, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வந்துட்டான். நம்மக்கிட்ட அடி வாங்கிறதுக்குனே வருவானுங்களா? வாங்கிக்கோடா மண்டை பயலே. லெட்ஸ் கோ. டைமண்ட். இங்கே இருக்குது 2 டைமண்ட். ரீஸ்பேன் பிளேஸ் எங்கேயும் செக் பண்ணிக்கலாம். மேலே போயிட்டு இன்னொன்று வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே 2 டைமண்ட் கிடச்சிச்சா, இன்னும் ஒன்று. ஐயோ, அந்த டைமண்ட் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸில் இருக்கே. அங்கே எப்படி போகிறது? அங்கே தானே போன தடவை சம்பவம் ஆச்சு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஐயோ, இருட்டா. இங்கே தான் இருக்குது டைமண்ட். நல்ல காலம், இன்னும் எதுவும் ஆகலை. நமக்கு டைமண்ட் அன்லாக் ஆகிடுச்சு. ஐயோ, இருட்டாயிடுச்சு. டக்குன்னு ஓடு.
தெய்வமே ஸ்பேன் ஆகக்கூடாது. ஐயோ அந்த சாம்பி மண்டே வரான். பச்சை வாயன் ஏன்டா வர? இல்லை சாவறதுக்குனே வருவியாடா? சரி ஓகே, எப்படியாவது போய் அதை எடுத்தே தீருவேன். மை குறிக்கோள். ஐயோ இருட்டாகிக்கிட்டே இருக்கே. சுற்றி முற்றி எதுவுமே இல்லை. கிறிஸ்டல் எடுத்துடலாமா? கிறிஸ்டல் சரி, கிறிஸ்டல் கூட நம்ம எடுக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்டல் எடுத்துடலாம். எடுத்த பிறகு நம்ம போய் டைமண்ட் எடுக்கலாம். என்ன இருட்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டார்ச் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் நான் வந்து இருக்கிற டார்ச்சை வச்சு அப்படி அந்த வெளிச்சத்துலேயே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே வச்ச டார்ச்சில் தான் இவ்வளோ வெளிச்சம் வருது. வாவ், இன்னும் நிறையா இருக்குது. சரி நம்ம கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். சரி இப்போதைக்கு இந்த கிறிஸ்டல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டை போய் டெக்கரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த மூணாவது டைமண்ட் நம்ம போய் எடுத்தாகணும். இதை நம்ம உள்ளே வச்சுட்டு 3ஆவது டைமண்ட் எடுக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேணும். ஏன்னா அங்கே இருக்கிறது ஒன்றும் சில்வர் மாதிரி கிடையாது, அது டைமண்ட். அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கு, அது ஒரு லக். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏடா கூடமா நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வார்டன் ஸ்பேன் பண்ணி விட்டு நம்ம லாவா சைடாக தப்பிக்கிறதுக்கு ஓடி அப்புறம் டைமண்ட்ஸ் நம்ம செத்தோன்னே லாவாவில் நம்ம திருப்பி வந்துடுவோம். அது ப்ராப்ளம் கிடையாது, தப்பிக்கிறதுக்கு கூட நான் ஓடிடுவேன். ஆனால் டைமண்ட் லாவாவில் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பியெல்லாம் எடுக்க முடியாது. 32 கிறிஸ்டல் இருக்குது. சரி இப்போதைக்கு இது போதும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன அதில் நடக்க போதும் சவுண்டு வரும், டெக்கரேஷனாக இருக்கும். அதனால் இதோ இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. இதோ சீக்கிரம் அப்பா, இருட்டாகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து டெக்னிக்கலாக எடுத்தாச்சு. எப்படியோ கொஞ்சமாக நம்ம மூளையை பயன்படுத்தி எல்லாத்து பொருளையும் எடுத்தாச்சு. செக் பண்ணிக்கலாமா இல்லை இப்பயே எடுத்துகிட்டு ஓடிடலாமா? ஒரு டைம் பார்த்துக்கலாம் வார்டன் இருக்கானா இல்லையான்னு. அப்பா ஸ்பேன் ஆகாதனால இப்போ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு மேலே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஆகிடுவான். சீக்கிரம் எடு. என்னடா இது, சுற்றி முற்றி அவனாவது இருக்கலாம். எவனுமே காணுமே. நம்ம கட்டி வச்ச நம்ம போன தவிர தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போதெல்லாம் வந்து வார்டன், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், வார்டன் கிட்ட இந்த அவனோட வேவ்லேருந்து தப்பிக்கணும்னா 25 பிளாக் கேப் இருக்கணுமா. அது வரைக்கும் அவன் அடிக்கிறது நமக்கு மேலே வந்து அடிக்குமா, அஃபெக்ட் ஆகதான் செய்யுமா. அதாவது 25 பிளாக் மேலே ஏறணும். அப்போ எந்த இடத்துல நம்ம நிற்கணும்னு இப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். சாரி தலைகீழ சொல்லிட்டேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு. ஐயோ, இதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம், வீடியோ போக பார்த்துக்கலாம். எப்பா ஜாலி எப்படியோ எடுத்தாச்சு. மேலே போ மேலே போ. ஸ்பீடாக தான் போயேன். சைடில் ஹங்கர் தான் கம்மியாயிடுச்சு. நம்மக்கிட்ட ஹங்கர் கம்மியானது தான் ப்ராப்ளம் போல் இருக்குது. ஹங்கர் கம்மியானால் நம்மளால் வழக்கம் போல் வேகமாக ஓட முடியாது. சாப்பாடு சாப்பிட்ணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு தான் உங்களுக்கு தெரியுமே, சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேனே. நானே என்னை சூசைட் அட்டம் பண்ணி திருப்பி உயிர் பிறந்து வருவேன் புதுசாக. அதான் நல்லாயிருக்கும். போன வீடியோவில் போன வாட்ரு இந்த வீடியோவில் யூஸ் ஆகுது. போன வீடியோவா அதுக்கு முந்தின வீடியோவான்னு தெரில. அப்போ நான் இதோ மேலே ஏறி கீழே இறங்கிறதுக்காக தான் இந்த வாட்டரே போட்டேன். நல்லாவே யூஸ் ஆகுது. இங்கே சைடில் கொஞ்சம் லைட்டிங் கொடுக்கணும். லைட்டிங் கொடுத்தோன்னா பக்காவாக இருக்கும். ஏறுடா வேக. சரி நான் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணவா? இதோ மேலே நான் எப்படியோ ஒரு வழியாக நான் இப்போ மேலே வந்துட்டேன்.
ஓகே ஓகே ஓகே. மழை பெய்யுதா? ஆமாம், மழை பெய்யுது. இப்போ இங்கே ரெயின் பெஞ்சிட்டு இருக்கிறனால நம்ம மழை தானே பெய்யுது, விட்டு தள்ளுங்க. நம்ம பிடிக்க நம்ம வேலையை பார்த்துட்டு மேலே போயிட்டு அப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அன்னைக்கு இருந்து அந்த டாக் இன்றைக்கி காணும். எப்போ தான் நம்மக்கிட்ட எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அப்பப்போ அந்தந்த பொருள் கிடைக்காது. புரியலைன்னா மன்னிச்சுக்கோங்க, அப்புறமா எப்பயாவது அது புரியும்படி சொல்கிறேன். என்னென்னா இப்போ நான் சிம்பிளாக புரியும்படி சொல்கிறேன், பார்த்து கேட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி நம்மக்கிட்ட வந்து போன் இல்லையா, அப்போ டாக் வந்து இங்கே நின்று நம்மளை போஸ் கொடுத்துட்டு இருந்து, வாடா என்னை கூட்டிகிட்டு போடா டேம் பண்ணுறான்னு. இப்போ நம்மக்கிட்ட போன்னு இருக்கும் போது அது இல்லை, டாகு காணும். காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் தேடி பார்த்தோன்னா கண்டிப்பாக டாக் கிடைக்கும், ஆப்சல்யூட்லி கிடைக்கும். ஐயோ, ஸ்கெலிட்டான். அதுக்கு அந்த ஸ்கெலிட்டான் நம்மளை போட்டு கொடுத்தான். அந்த எலும்பு கூடு மண்டையாங்கிட்டு தான். ஐயோ, அவன் தான் தொல்லையே. அவன் கூட ஃபைட் பண்ணுறதே கடுப்பாக இருக்கும். மற்றவனெலாம் நான் அடிச்சிடுவேன். இந்த ஸ்கெலிட்டான் எலும்பு கூடு மண்டையனை தான் என்னால் அடிக்கவே முடியல. அவ்வளோதான், நம்ம ஃபைனலி டைமண்ட் பிக்காக்ஸை மேக் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம நெதருக்கு போகலாம். நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸில் வந்தோம்னாலும் நல்லது தான். நெதர் ஃபோர்ட்ரஸில் போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நெதர் ஃபோர்ட்ரஸில் தவிர வேறு எங்கேயாவது நான் போனேன்னா அது தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு தனி தொல்லையாக இருக்கும். ஏன்னா எனக்கு நெதரில் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா நான் மறந்துடுவேன் எங்கே எப்படி போனேன்றதை. சரி, ஓகே. கொஞ்சம் வீட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த பொருளை வச்சு வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ 32 கிறிஸ்டல் இருக்குது. இதுவே நமக்கு அதிகம்தான். ஏன்னா இன்னும் அங்கே நிறைய கிறிஸ்டல் இருந்தது. வேணால் நம்ம அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம். அந்த பூ மாதிரி இருக்குல்ல, இது நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். 2 பெட்டு, கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. நான் வேறு ஏதாவது ஷீப்பை வெட்டி திருப்பி அதில் ஏதாவது மேலே திருப்பி இங்கே மேக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இல்லை அந்த பெட்டையே உடச்சி கொண்டு வந்து அது இங்கே வைக்கணும். ஏன்னா எனக்கு எப்பயுமே 2 பெட் இருந்தால் தான் பிடிக்கும், பெருசாக தெரியும். ஒரு பெட் இருந்தால் குட்டியாக ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சரி, நம்ம டிடிஜின்ற சேனல் நேமை டிடிஜின்னு போட்டால், டிடிஜின்னு போடுறதுக்கு பதில் நம்ம டீன்னு மட்டும் போடலாம். ஓகே, டிடிஜின்னு போடுற லெவலுக்கு. சரி, இங்கே ஃபுல்லாக நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே டீன்னு போட்டு அது சுற்றி அப்புறம் சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரிலேருந்து நம்ம நடந்து வரப்போதே சவுண்டு கேட்குற மாதிரி வைக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டோன் பிக்காக்ஸே ஓகே தான். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் பிக்காக்ஸே இருக்குது. இதை பயன்படுத்தி உடைச்சோன்னா டக்குன்னு உடைக்கலாம். ஆனால் வீணாக போயிடும்ன்றதுனால தான் இப்போ நான் ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பார்த் வே நம்ம நோண்டிட்டு அந்த இடத்துல வந்து கிறிஸ்டல்ஸை போடலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர என்ட்ரியே அழகாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். சைட்லேயும் உடச்சி சைட்லேயும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்கும். நடுவில் மட்டும் நம்ம ஒரு வேவ் போட்டோம்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்னேனே. இப்போ கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிசைன் அதிகமாக இருக்கா, வேணா சைடில் ஏதாவது பண்ணலாமா? சைடில் ஏதாவது பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருங்க, சைடில் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இன்னும் 9 தான் இருக்குது. இங்கே சுற்றி நம்ம வந்து கட்டமாக வெட்டிக்கலாம். மைண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம கிறிஸ்டல்லாம் போடலாம். அதுவும் ஒரு தனி டிசைனாக இருக்கும், டெக்கரேஷனாக இருக்கும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டோன் வந்து நம்மக்கிட்ட 63 இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? கிளாஸை பயன்படுத்தலாமா? கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், நான் போய் கிளாஸை பயன்படுத்தி பண்ணப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு சைடில் கிளாஸ்லாம் போட்டு ஃப்ரண்ட்டு என்ட்ரியே நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். உங்கள் விருப்பத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். பார்த்து என்ன பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். அப்புறம் இன்னும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, என்ட்ரியை வந்து நம்ம என்ட்ரி கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி போடலாமா, இல்லை இறங்கி நின்று கொஞ்சம் சைடுக்காக இழுத்து என்ட்ரி இன்னொன்று எடுத்து விட்டுக்கலாம். என்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த பிளாக் வேணுமா என்ன? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் இருக்கிற 2 பிளாக்கும். இப்போ வீட்டோட என்ட்ரி கொஞ்சம் அழகாக இருக்குது. சரி, இதோட நம்ம இப்போ இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் போர்ட்டல் தான் மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 21லேயே நிற்கிது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, டாட்டா, பாய் பாய்.